நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் எய்டில் ஸ்க்ராப்ஸ் அண்ட் கட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. திவ்ய சோப்பான் ஸ்டேஜில் வருது. ஸ்க்ராப்னா என்ன, கட்டுனா என்ன, அதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கும். அதுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கும். இது யூனிட் லீடர், ஸ்கவுட்ஸ், கைட்ஸ் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ராப் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு தோல் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் உள்ள ஸ்கின் வந்து 3 அடுக்காக இருக்குது. எபிடர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு 3 அடுக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ராப் அப்படின்னா என்னென்னா, மேலே இருக்கிற லேயர் இருக்குல்ல, எபிடர்மிஸ், அதுதான் சொல்கிறாங்க சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கிறது. மேலே அந்த எபிடர்மிஸ் உராய்வின் மூலமாக ஃப்ரிக்ஷனால் பல காரணம், கீழே விழுந்து தேஞ்சு விடலாம், ஒரு இதோட மோதி தேஞ்சு விடலாம். அது மாதிரி மேலே இருக்கிற லேயர் மட்டும், சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் லேயர் மட்டும் டேமேஜ் ஆகியிருந்தால் அதுக்கு ஸ்க்ராப்னு பேர். மெடிக்கலாக இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஸ்க்ராப்னு பேர். இது பெரிய ஒரு டேமேஜ் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. கிருமிகள் உள்ளே வராமல் அதுக்கு என்ன செய்யணுமோ, ஃபஸ்ட் எய்ட் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இது ஒரு விளக்கம் ஸ்க்ராப்புக்கு. அடுத்தது கட் அப்படின்னா என்னென்னா, நம்ம 3 லேயர் சொன்னோம்ல, எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். இப்போ ரெண்டாவதாக உள்ளே இருக்கக்கூடிய லேயருக்கு, ஸ்கின் லேயருக்கு பேர் டெர்மிஸ். அந்த டெர்மிஸில் தான் பிளட் வெசல்ஸ்லாம் போகுது. ஆகையினால் அதில் ஆர்டரி போகலாம், வெயின்ஸ் போகலாம், சின்ன சின்ன இரத்த குழாய்கள், தந்துகிகள் போகலாம் அந்த லேயரில். அது வரைக்கும் உள்ள ஆழமாக கட்டாயிடுச்சு, கிழிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கட்டுன்னு பேர். இது இர்ரெகுலர் டான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுங்காக அழகாக ஒரே நீட்டாலாம் இருக்காது. கிழிக்கிறது கண்ணாப்பினான்னு கிழிச்சிருக்கும், குத்திருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான். டிஷ்யூ உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கும். செகண்ட் லேயரில் உள்ள டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கும், பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும், ப்ளீடிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாகர்டு டியர்ஸ் இன் த ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெடிக்கலாக இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, லேசரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ராப்புக்கு அப்ரேஷன்ஸ்னு சொல்கிறாங்க, கட்டுக்கு லேசரேஷன்ஸ் சொல்கிறாங்க. எனிவே, இப்போ ரெண்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த இடத்துல பிரச்சனை, இதுக்கு என்ன விளக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏறக்குறைய ரெண்டுக்குமே ஃபஸ்ட் எய்ட் ஒன்று தான். என்ன இதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் கையை நல்லா கழுகணும், இல்லாட்டினா பாதுகாப்பாக கவர் பண்ண க்ளவுஸ் போட்டுக்கணும் உங்கள் கைக்கு. ஒன்று, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் புட் யுவர் க்ளவுஸ் ஆன் யுவர் ஹேண்ட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும், ஸ்டாப் ப்ளீடிங். முதல்ல ப்ளீடிங் இருக்குதான்னு பார்க்கணும். ரத்தம் வருதுன்னா அதை அழுத்தி பிடிச்சி. ஸ்க்ராப்பில் உங்களுக்கு ரத்தம் வர்றதுக்கு பெரிய அளவில் புதுசு வெளில வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் மேபி இன் கட் ஆகிடுச்சுன்னா ரத்த விழா அதிகமாக வரும். அதை விட்டுட்டு மற்ற வைத்தியம் பண்ணிக்கிட்டே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அதை அழுத்தி பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் க்ளவுஸ் மாட்டிருக்கிறீங்க அல்லது கையை கழுவிருக்கிறீங்க, அதனால் தைரியம் என்ன பண்ணலாம், ஒரு காஸ் வச்சு அழுத்தி பிடிக்கலாம். ரத்தம் வர்ற இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கணும். ஒரு காஸ் பேட் மேலே வச்சு அதுக்கு மேலே கையை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கலாம். அப்போ ஸ்டாப் ப்ளீடிங் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா ப்ளீடிங் வர்றது நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ளீடிங் நின்ன பிறகு வாஷ் த வூண்ட் அல்லது க்ளீன் த வூண்ட். எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ரன்னிங் வாட்டர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டேப்பை திறந்து விட்டிங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா இதே ரத்தம் கலந்த தண்ணி மறுபடியும் அந்த புண்ணுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரின்ஸ் வித் க்ளீன் வாட்டர், பர்டிகுலர்லி ரன்னிங் வாட்டர். இப்போ அப்படி அதில் நம்ம வாஷ் பண்ணணும். மைல்டாக சோப் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சோப்பு எதில் பயன்படக்கூடாது, புண்ணில் படக்கூடாது. புண்ணை சுற்றி உள்ள இடங்களை சோப்பு கலந்த தண்ணியால் சுத்தம் பண்ணலாம். சரியா, க்ளீன் த வூண்ட். அதுக்கப்புறம் உள்ள அந்த கட்டில் வேறு ஏதாவது பொருள்கள் உள்ளே குத்திக்கிட்டு இருக்குது, ஃபாரின் பாடி இருக்குது, மண் இருக்குது, ஒரு கல் இருக்குது அப்படின்னா அதை ட்வீசர்ஸால், நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ட்வீசர்ஸால், ஸ்டெரைல்டு ட்வீசர்ஸ் அப்படின்னா அது ஸ்டெரைல் பண்ணப்பட்ட, கிருமி நீக்கம் செய்யப்பட்ட, அது பாதுகாப்பாக வச்சுட்டு போனோம், அவைகளால் எடுக்கணும். உள்ள இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துடணும். அப்போ பொருள்களை க்ளீன் த வூண்டுங்கிறதுல இந்த பகுதி இவ்வளோ வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்டிசெப்டிக் லோஷன் போடலாம், ஆயின்மெண்ட்ஸ் போடலாம். புண்ணுக்கு ஆயின்மெண்ட்டு போடுற விதத்தில் பார்த்திங்கன்னா, புண்ணு தையல் போடக்கூடிய அளவுக்கு, சிச்சர் போடக்கூடிய அளவுக்கு நீளமாக இருக்குதுன்னா எந்த மருந்தும் நீங்கள் வைக்கக்கூடாது.
அப்படியே நீங்கள் காஸ் வச்சு மேலே கட்டு போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போயிடலாம். நீங்கள் மருந்தெல்லாம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சிச்சர், இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் மருந்தெல்லாம் வச்சு குழப்பிட்டீங்கன்னா வினாக்கிட்டிங்கன்னா சிச்சர் போட முடியாது, அது கஷ்டமாக இருக்கும். அதனால் புண்ணினுடைய அளவை பொறுத்து நீங்கள் ஆயின்மெண்ட்டும் பொருள் எதுவும் கூட வைக்க வேண்டாம், அப்படியே காஸ் பேடை மேலே வச்சு ஒரு கட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது கவர் த வூண்டு. அப்போ ஸ்டெரைல் பேண்டேஜ் கிளாஸை முதல்ல காஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டெரைல் பேண்டேஜ் கிளாத்தை வச்சு அந்த புண்ணை கவர் பண்ணிடணும், ஸ்க்ராப்பாக இருந்தாலும் கட்டாக இருந்தாலும். இப்போ இது என்ன ப்ரொசீஜர் ஃபஸ்ட் எய்ட் பார்த்தீங்கன்னா, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாப் ப்ளீடிங், க்ளீன் த வூண்ட், அப்ளை ஆயின்மெண்ட் அண்டு கவர் த வூண்ட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இதோட நிறுத்தக்கூடாது, டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போகணும். இதுதான் ஸ்க்ராப் அண்ட் கட்டுக்கான ஃபஸ்ட் எய்ட். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.